ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா அந்த திசாபுத்தியை பற்றி நம்ம பேசிகிட்டு வந்தோம். திசாபுத்தி பலன்களை வச்சு பெருசாக எடுக்க மாட்டார் நல்ல வசந்தன் ஐயா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அதெல்லாம் தெரியும். பட் அதை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாது, கோச்சாரத்தையும் அனுசரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுனா நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுபோல் பார்த்துட்டே வரும்போது அந்தந்த திசாபுத்திக்கு என்னென்ன கடவுள்களை வழிபடணுங்கிற குறிப்புகளையும் அவர் கொடுத்துருக்காரு. பல பேர் கொடுத்துருந்தா கூட இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இதை நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் என்ன பார்க்கணுன்னா, ஏற்கனவே சூரிய திசை சந்திர திசையை பார்த்தாச்சு. அடுத்தது செவ்வாய் திசையில் என்னென்ன புத்திகள் நடக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு என்னென்ன கடவுள்களை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக செவ்வாய் திசை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா, முருக வழிபாடு தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். அது பார்த்திங்கன்னா செவ்வாயிலேயே 4 வித்தியாசமான செவ்வாய் இருக்குது இல்லையா. அப்போ எங்கேருந்து வழிபாடு எடுக்கிறதுனா, மேஷமும் விருச்சிகமும் அதுக்கு செவ்வாய்க்கு ஆட்சி வீடுங்கிறதுனால மேஷத்திலிருந்து செவ்வாய் திசையை நடத்தினால் நீங்கள் முருக வழிபாடு நடத்தலாம். இதே விருச்சிகத்திலேருந்து செவ்வாய் திசையை நடத்தினா நீங்கள் அம்மன் வழிபாட்டை தான் முக்கியமாக மேற்கொள்ளணும். கடகத்தில் நீச்சமாயோ மகரத்தில் உச்சமாகியோ செவ்வாய் திசையை நடத்தினால் அப்போ என்ன பண்ணலாம் பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஒரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரியே மாறுபடும். நம்ம இருந்தாலும் செவ்வாய் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக முதல்ல முருகனை நம்ம மையப்படுத்தி தான் பார்க்குறோம். முருக வழிபாடு பொதுவான வழிபாடு தான் செவ்வாய்க்கு. அது பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லைங்கிறனால அதையே எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடக்கும்போது என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கு சனி எந்த அளவுக்கு பகையோ அதே அளவுக்கு புதனும் பகை. அதனால் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து நிற்கும்போது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு தடையே ஏற்படும். இந்த வடமொழி சொல்லலாம் கலந்த ஜோதிட நூல்களை படிக்கும்போது செவ்வாயும் புதனும் சம்மந்தப்பட்டாலே அதுக்கு வித்யா பங்கம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கல்வி தடைங்கிறத அவங்க வித்யா பங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இருவேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றோடு ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கிட்டத்தட்ட கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இது புதன் செவ்வாய் இது சம்மந்தப்பட்ட செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடக்கும்போது வெங்கடேச பெருமாள் வழிபாடு ரொம்ப கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் திசை புதன் புத்தி அல்லது புதன் திசை செவ்வாய் புத்தி ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் திசையில் குரு புத்தி அப்படின்னு எடுப்போம். செவ்வாய் எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முருகன் எடுப்போம். குருன்னு வரும்போது நம்ம சிவன் பல்வேறு விஷயங்கள் எடுத்துப்போம் இல்லையா. பொதுவாகவே இந்த செவ்வாயும் குருவும் சம்மந்தப்படுறது ஒரு நல்ல திசா புத்திகள் தான். இது ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல லக்னத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து திசையை நடத்துது, குரு எந்த இடத்துலேருந்து புத்தியை நடத்துது, இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அதே போல் குரு திசையில் வரும்போதும் குரு திசையில் செவ்வாய் புத்தி வரும்போதும் அதே போல் இது எங்கேருந்து நடத்துது, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் திசை நடத்தக்கூடிய கிரகமும் எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்னு பார்த்து ரொம்ப முக்கியமாக வழிபடணும். இருந்தாலும் எப்படின்னா இந்த செவ்வாய் குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே மங்களநாதர் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பை பெறும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கூட பார்த்திங்கன்னா கூட சில பேர் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் பெருமாள் கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா ஜெகநாத பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த செவ்வாய் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜெகநாத பெருமாள் அது பூமிநாதர் கோயிலை கூட வழிபடலாம், மங்களநாதரையும் வழிபடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் குரு புத்தி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்தது செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். அல்லது சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி வரும்போது ஜெயலட்சுமி அஷ்டலட்சுமிகள் இருக்குல்ல, அதில் ஜெயலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வீரத்தை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது இல்லையா. அந்த பக்கம் லட்சுமின்னு வர்றதுனால ஜெயலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதே போல் பார்த்திங்கன்னா பூக்களின் பெயரால் இருக்கக்கூடிய சிவன் பெருமாள் இவர்களை எல்லாமே வழிபடலாம். இப்போ அரவிந்த லோசன பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளை. இப்போ அரவிந்த லோசனன் வரும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாமரை கண்ணன், வேறு ஒன்றும் இல்லை, இது அரவிந்த லோசன். அரவிந்தம்னா தாமரைக்கும் ஒரு பேர் உண்டு, தாமரை போன்ற குவளை மலர்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோஷனன் அப்படின்னா கண்களை குறிக்கிறது. அப்போ தாமரை கண்ணன்கிற பேரில் உள்ள பெருமாளை வழிபடலாம், பூக்களோட பெயர்களில் உள்ள பெருமாளையும் வழிபடலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் எப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பூக்கள் பெயர்களில் உள்ள சிவனையும் வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது அது அந்த திசா புத்திகளில் அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி கோச்சார் ரீதியாகவும் சில நேரங்களில் பார்க்கலாம், திசா புத்திகள்லையும் சில நேரங்களில் பார்த்துக்கலாம். சனியும் செவ்வாயும் பகை கிரகம். அப்போ செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி
எது வந்தால் கூட சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகரை வந்து வழிபடலாம். முருகனுக்கு பல பேர்கள் இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய் சனி அப்படின்னு வரும்போது இந்த கடவுளோட வழிபாடு மட்டுமே தான் சிறப்பை தரும். அதே போல் நரசிம்மர் வழிபாடும் ஒரு நல்ல சிறப்பை தருங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் சுப்பிரமணியர் வழிபாடு அல்லது நரசிம்மர் வழிபாடு நல்ல சிறப்பை தருங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அந்தந்த நாட்களில் போய் வழிபடணும். அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இதில் எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம். ஒரு திசா புத்திக்கும் இப்படி தான். திசை நடத்தக்கூடிய கிரகத்தை எடுத்துக்கலாம் அல்லது வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை எடுத்துக்கலாம். அதற்குரிய நாட்களில் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது எதுவாக இருந்தாலும் கூட சரி. இந்த இடத்துல பார்க்கும்போது செவ்வாயை முருகனாக எடுப்பாங்க. சில நேரங்களில் வந்து அந்த ராகு கேதுக்களை பாம்புகளாக எடுத்துக்கிற பழக்கமும் உண்டு. அப்போ வந்து பாம்போடு இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற ஒரு சில வழிபாடு வைப்பாங்க. என்ன சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பாபாங்கிற பெயர்களில் உள்ளவர்கள் பொதுவாக வந்து இந்த இஸ்லாமிய சித்தர்களுக்கு தான் பாபா அப்படிங்கிற பேரில் வழிபடுவோம். நம்ம அதனால தான் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா, அது வந்து ஷீரடி சாய்பாபா போன்ற இந்த பாபா வழிபாடுகளை மேற்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் திசை ராகு புத்தி அல்லது செவ்வாய் திசை கேது புத்தி, அப்படி இல்லைன்னா கேது திசை செவ்வாய் புத்தி, இந்த மாதிரி விஷயங்களில் செவ்வாய் திசை கேது புத்தி, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து புதன் திசை நடக்கும்போது எந்த மாதிரியான கடவுளை வழிபடலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து விஷ்ணுவோட வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது இது வந்து என்ன மாதிரி வழிபாடு கிடைத்தது, புதன் திசையில் குரு புத்தி அல்லது குரு திசையில் புதன் புத்தி அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கடவுள்களை வழிபடலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அப்படி வரும்போது இந்த இடத்துல ராமன் அப்படிங்கிறத வந்து புதன் எடுத்துக்கலாம். இந்த குருவை வந்து இந்த இடத்துல ஈஸ்வரன் எடுக்கலாம் இல்லையா. இப்போ ராமநாத ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர்கள் உள்ள சிவன்கள் நிறையா இருக்கும் இல்லையா. நீங்கள் ராமேஸ்வரம் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பெயர்களில் உள்ள கடவுள்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க இல்லையா. அவர்களை பார்த்து வழிபடலாம். அடுத்தது பார்க்கும்போது புதன் திசை சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர திசை புதன் புத்தியில் என்ன மாதிரியான கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேணுகோபால சுவாமி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது மதன கோபாலனுங்கிற பேரில் உள்ள கடவுளையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இங்கே எடுத்திங்கன்னா வாணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து புதனை குறிக்கும், கலைங்கிறது சுக்கிரனை குறிக்கும்னால கலைவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை வந்து வழிபடலாம். சரஸ்வதியை தானே நம்ம பெருசாக சொல்லுவோம். கலைகளுக்கெல்லாம் உரிய கடவுளை வழிபடலாம். அதுபோல் வித்யாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு நல்ல சிறப்பை தருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுக்கிர திசை புதன் புத்தி அல்லது புதன் திசை சுக்கிர புத்தியில் இந்த கடவுள் வழிபாடுகள்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக கை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது புதன் திசை சனி புத்தி அப்படின்னு வரும்போது புதன் வந்து ஒரு அலிக்கிரகம், இந்த பக்கம் சனியும் ஒரு அலிக்கிரகங்கிறதுனால கூத்தாண்டவர் வழிபாடு கை கொடுக்கும். பெருமாளுக்கு பார்த்தசாரதிங்கிற பெயரில் உள்ள பெருமாள் வழிபாடும் பெருசாக கை கொடுக்குங்கிறதுனால ஹரிகரனுங்கிற பெயரில் உள்ள கடவுள் எங்கே இருந்தாலும் வழிபடலாம். இதெல்லாம் உங்களுக்கு புதன் திசை சனி புத்தி அல்லது சனி திசை புதன் புத்தியில் இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். புதனோடு ராகு கேது சேர்க்கும்போது, அதாவது புதன் திசை ராகு புத்தியாக இருந்தாலும் சரி, புதன் திசை கேது புத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ராகு திசை புதன் புத்தியாக இருந்தாலும் சரி, கேது திசை புதன் புத்தியாக இருந்தாலும் சரி, அப்போ பாம்போடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எங்கே இருக்கார், காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த வழிபாடு அந்த திசா புத்திகளில் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது கெடு பலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குங்கிறது. இந்த ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடுகளை பின்பற்றலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய பல வழிகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உலோகங்களையோ அதுக்கு தகுந்த மாதிரி பூக்களையோ எது வேணாலும் எடுத்து நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த திசா புத்திகளுக்கு வந்து என்னென்ன கோயில்கள், அதாவது இந்த திசையும் புத்தியையும் கம்பைன் பண்ணி தான் வந்து அந்த கடவுள் வழிபாட்டையே நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக சொன்னால் கூட இதை வந்து லாஜிக்கோட அந்த பெயர்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிறதுனால இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.